சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்க உற்சாகத்தோடு வந்திருக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பல நாட்களுக்கு பின்பதாக இந்த வேத பகுதி தேவன் எனக்கு கொடுத்தார். நான் வாசித்தேன். அதிலிருந்து அல்லேலூயா வாசிக்கும் பொழுது எனக்கு எந்த அல்லேலூயா ரேமாவும் வார்த்தையும் கிடைக்கல. நானும் அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப படிச்சேன். எனக்கு அதனுடைய எந்த விதமான சத்தியம் எனக்கு வெளிப்படவே இல்லை. நான் திரும்ப திரும்ப அந்த பையில படிக்கிறேன், அந்த வேத பகுதியை படிக்கிறேன். எனக்கு அதிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்படல. நேற்றுக்கு சும்மா பைபிளை பிரட்டின கர்த்தர் இந்த அதே சம்பவத்தை எடுத்து என் கண்ணு முன்னாடி நீட்டினார். சோத்திரம். அல்லேலூயா. அப்படியே சும்மா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பல நாட்கள் முன்னாடி தேவன் பேசின வார்த்தை, நேற்றுக்கு தேவன் இந்த நாள பேச வேண்டிய அந்த அல்லேலூயா வார்த்தையை தேவன் மகிமையாய் பேசினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிக்க பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். எடுத்து நான் வாசிக்கிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். கவனமாய் நீங்கள் கேட்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையிலிருந்து வாசிக்கிறேன். எடுத்தவர்கள் ஆமென் என்று சொல்லலாம். புதிய ஏற்பாடு 109வது பக்கம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகள் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்த. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரை தேடி 10 குஷ்டரோகிகள் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். எருசலேமில் இருந்து அவர் சமாரியா கலிலேயா பகுதிக்கு நேராய் அல்லேலூயா பயணித்த பொழுது தூரத்திலிருந்து அந்த பகுதியில் இருந்த குஷ்டரோகிகள் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அவரை தூரத்தில் நின்று, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவர் ஆரோக்கியம் அடைந்த ஒருவன் மட்டுமே இயேசுவை தேடி வந்தார். மற்றவர்கள் 9 பேர் அந்த இடத்தை விட்டு அவர்கள் பயணித்து போய்விட்டார்கள். இயேசு கேட்கிறார், 10 பேர் அல்லவோ, மீதி 9 பேர் எங்கே? அந்நியன் தவிர வேற ஒருவனும் இந்த இடத்தில் இல்லையா என்று இயேசு அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அவரை நோக்கி ஓடி வந்தவனை பார்த்து இயேசு சொல்றார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றியை மறக்காத ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காத ஒரு மனிதன் இயேசுவை தேடி வந்தான். இந்த நாள் நிறைய பேர் இயேசு செய்த நன்மைகளை, நமக்கு சபை செய்த நன்மைகளை, நம்முடைய ஊழியர் நமக்கு செய்த நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பல பேர் அவர் பக்கத்தில் நன்றி செலுத்த வருவதில்லை. நன்றி செலுத்த வருகிற ஒரு சிலர் மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அவரை நன்றி செலுத்த வர வேண்டும். இந்த வருஷத்தின் இறுதி நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாளில் நன்றி செலுத்துகிற நாள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நன்றி செலுத்த வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். 10 பேர் இயேசுவை தேடி வந்தாங்க. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10 பேருக்கும் குஷ்டரோகம். ஆனால் 9 பேர் அல்லேலூயா சுகமடைந்த 10 பேர்ல 9 பேர் அந்த இடத்தை விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆனால் ஒருவனே இயேசுவின் பக்கத்தில் வந்தான், இயேசுவை தேடி வந்தான். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென். இன்றைக்கு நாம் அப்படிதான் வந்திருக்கிறோம். சோத்திரம். நம்ம சுற்றி இருந்த நிறைய பேர் இன்னைக்கு வரல. சோத்திரம். அல்லேலூயா. நன்றி சொல்ல அவர்கள் வரல. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு அழிவு செய்த நன்மைகள் உபகாரங்களை நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், சோத்திரம், அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை பின்பற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வந்தோன்னா நம்ம மைண்ட்ல ஒண்ணு வந்திருக்கும், ஐயோ இவங்க எல்லாம் வரலையா, பேசாம நம்மளும் வராம, இவங்க எல்லாம் வருவான்னு எதிர்பார்த்தனே, இவங்க வரலையே, பேசாம நம்மளும் வராம. ஹலோ, அப்ப யார பார்க்க, எவரை பார்க்க நம்ம தேவனை தேடி வரோம்? காலை கிளம்பும் போது நம்ம பக்கத்துக்கு சொல்ல, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்ட் வந்திருக்கும், நம்மளும் போகாம இருந்துடலாமோ அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவனை தேடி வந்த அந்த மனுஷனை பாருங்க. சோத்திரம். 9 பேர், 10 பேர் தான் வந்தாங்க. சோத்திரம். அங்கே நம்ம அந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கேட்கிறாரு, இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணாமே. சோத்திரம். இவன் சமாரியன் என்று சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் யூதனா இருந்திருக்கலாம். மற்றவங்க 9 பேர் யூதனா, தன் குல, தன் சொந்த ஜனத்தார், தன் சொந்த ஊர் பகுதி ஜனங்கள். ஆனா இந்த சமாரியன் வெளியூர்காரன். சோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த அந்நியனே தவிர வேற ஒருவனையும். பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க சில டைம். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. ஆனா சொல்றாரு, இவன் என் ரத்தத்தினாலே, ஆமென், என் ரத்தம் பின்னாடி வரலையே, என் பக்கத்துல ரத்த பாச சொந்தம் பக்கத்துல இல்லையே, ஆதியில் இருந்த என் பிள்ளைகள் பக்கத்தில் இல்லையே, இப்ப வந்தவன் தெரியாதவன் ஊர் ஜனம். சோத்திரம். அந்நியன் இவன் வந்து ஓடி வந்திருக்கிறான் என்கிற இயேசு அங்கே ஒரு பாரப்படுகிறார். வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொல்லுங்க. எழும்ப வேண்டிய காலம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு. இந்த நன்றி செலுத்துகிற நாள்ல அவரை நன்றி செலுத்த வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இதுவரை முடங்கி போன எல்லா வியாதிகள், இதுவரை உங்களுக்கு முடங்கிப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கங்கள் எல்லாம் இந்த காலவேளை ஒரு விடுதலை தேவன் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓடி வந்த ஒருவன், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆம், அதான் தலைப்பு. ஓடி வந்த ஒருவன். இந்த ஒருவனுக்காகவே தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை அங்க வச்சிருந்தார். மற்ற 9 பேர் விடுதலை பெற்றிருக்கலாம், ஆனா அவங்க பெரிய பிரச்சனையில பெரிய அழிவுல கொண்டு போய் மாட்டி இருக்கலாம். அதனால தான் அதுக்கப்புறம் சப்ஜெக்டே இல்லை, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மனுஷனை இன்று வரைக்கும் நம்ம பேசுறோம் என்று சொன்னால், சோத்திரம், அவன் ஓடி வந்தான். அற்புதத்தை பெற்றது மட்டுமல்ல, தேவனிடத்தில் வாங்கின நன்மைகளை பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல, திரும்பி வந்து இயேசுவின் பாதத்திற்கு அருகே வந்தான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு இந்த தேவை சந்திச்சுட்டா எனக்கு போதும் அப்படின்னு சில பேர் பெற்றுக்கொண்டு அடுத்த 2 வாரம் காணாம போயிடுறாங்க. இன்னைக்குரிய தேவையை சந்திச்சா, இன்னைக்குரிய காரியம் நடந்துச்சா போதும், அதுக்கப்புறம் அவர்களை பக்கத்துல வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமே. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆன ஆதி விசுவாசிகள் நம்மளும் இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறோம். தேவைகளுக்கு மட்டும் ஆண்டவரை தேடுகிற ஒரு நிலை வருகிறது. இருந்தா மட்டும் ஆண்டவரை தேடுவோம், இருந்தா மட்டும் ஆண்டவரை பின்பற்றுவோம், சந்தோஷம் இருந்தா ஆண்டவரை பின்பற்றுவோம், நல்ல சமாதானமா இருந்தா ஆண்டவரை பின்பற்றுவோம், நல்ல காரியம் நடந்தா ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆமென் சொல்லுங்க. கை காலம் கொஞ்சம் கொடுக்கு, கை காலம் முளைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கம்முனே இருக்காதுப்பா.
கொட்டுக்கு முளைக்கிற வரைக்கும் தான் அது அப்படியே சாப்பிட்டா இருக்கும் பாருங்க. கொட்டுக்கு முளைச்சிருச்சுன்னா அது பண்ற சேட்டையெல்லாம் அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கு. அவன் சொல்லுங்க, முளைக்கிற வரைக்கும் தான் பாஸ்டர் பாஸ்டம்மா, ஐயோ அக்கா ரூத் அக்கா எஸ்ஆர் அக்கா மேரி அக்கா அப்படி இப்படிங்கிறது. கொடுக்கு முளைச்சிருச்சுன்னா எப்படி நீங்கெல்லாம் எவன்டா நீங்கெல்லாம்? இயேசு வேண்டாம், சபையம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம். அந்த அற்புத நன்மை கிடைச்சிருச்சுன்னா தூக்கி போட்டுட்டு ஓடிடுறது. ஆனா ஓடி வந்த அந்த ஒரு மனுஷன் இயேசு, ஹல்லேலூயா, அவனை சொல்றார், எழுந்து போ. அவரை தேடி வருகிற யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தரை தேடுகிறேன், அவர் என்னுடைய எல்லா பயத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து என்னை அவர் விடுவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த மனுஷனுடைய 4 விஷயங்களை வேகமா சொல்ல போகிறேன். இந்த பாஸ்டர் வேகமா சொல்றீங்க, எப்படி இருந்தாலும் அந்த டைமுக்கு தானே முடிக்க போறீங்க அப்படின்னு சில பேர் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1, ஓடி வந்த இந்த ஒருவனுடைய 4 காரியங்களை ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வேத பகுதியிலிருந்து சொல்ல போற. 1, மறந்து போகாமல் ஓடி வந்த ஒருவன். எல்லாரும் சொல்லுங்க. மறந்து போகாமல் ஓடி வந்த ஒருவன். மண்டியிட்டு பணிந்து கொண்ட ஒருவன். எல்லாரும் சொல்லுங்க. மண்டியிட்டு பணிந்து கொள்ள ஓடி வந்த ஒருவன். 3வது, மற்றவர்களை பார்க்காமல் ஓடி வந்த ஒருவன். எல்லாரும் சொல்லுங்க. மற்றவர்களை பார்க்காமல் ஓடி வந்த ஒருவன். 4வது, மகிமைப்படுத்த ஓடி வந்த ஒருவன். ஆமென் சொல்லுங்க. சத்தமோர அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், வாசிக்க பார்க்கலாம். 15வது வசனத்தை வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து போர். பாருங்க, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு மனுஷன் மறக்காம, யார மறக்காம அதுக்கு முன்னாடி யார தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். அந்த இயேசு நிமித்தம் தான் எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு, எனக்கு ஒரு விடுதலை வந்திருக்கு. அந்த இயேசுவை மறக்காம திரும்பி வந்து, நிறைய பேர் இந்த சபை விட்டு அப்படியே வாசலுக்கு வெளியே போயிட்டாங்கன்னா சபையை சில டைம் மறந்துடுறாங்க. சண்டே எது, மண்டே எது, டியூஸ்டே எது, வெட்னஸ்டே எது, ஆமா தேஸ்டே எதுன்னு சிலருக்கு ஃப்ரைடே தெரியறதே இல்லை. ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. எந்த உலகத்துல வாழ்றது சில தெரிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை தேவனை வந்து துதிச்சு ஆராதிச்சு அப்படி இருக்கும்போது நல்ல சண்டே தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த சண்டே தெரிய மாட்டேங்குது சிலருக்கெல்லாம். அடுத்த சண்டே சண்டையாத்தான் இருக்கு. வேலையா, வருமானமா, எனக்கு அந்த காரியமா இந்த காரியமா அப்படின்னு தான் இருக்கு. ஸ்தோத்திரம். நன்றியை மறக்க கூடாது, அவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. ஏன் எல்லாம் ஒரு மாதிரி உம்முன உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க அப்படி இருந்தீங்கன்னா என் பிரசங்கம் ஓடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆக்டிவா உற்சாகமா இருந்தாதான் தேவன் சொல்ல போகிற எல்லா காரியமும் அப்படி வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்படியே அப்படி ஒரு மாதிரி சோகமா இருந்தீங்கன்னா உள்ளுக்கு இருந்து என்ன செய்யாது, வெளியே வராது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும். வர்றது அப்படியே நின்றோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்து. நன்றியை மறக்க கூடாது, தேவன் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிற காரணம், நான் இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கு காரணம், இந்த அளவுக்கு நான் பேசுறதுக்கு காரணம், இந்த அளவுக்கு வாழ்றதுக்கு காரணம் தேவன் செய்த நன்மை. அல்லேலூயா. சிலர்லாம் பயங்கர வாய் பாருங்க. சிலருக்குலாம் பொதுவா எல்லாருமே, யாரும் குறிப்பிட்டு சொல்றதில்ல, எல்லாருக்குமே வாய் தான். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு நாள் பேச முடியாம இருந்தோம். ஐயோ நான் ஓவரா பேசுவேன், ஆனா ஒரு காலத்தை என்னால பேச முடியாது. இந்த வாய இந்த நன்மையா கொடுத்தாரு பாருங்க. இந்த வாய் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்குது. சண்டே ஒரு நாள் வாயில் இருக்கும், அடுத்த நாள் கண்டதுதான் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த கண்டதை மேயறதுக்கு நல்ல வாயை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த அப்பனுக்கு நன்றி செலுத்தணும், மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க.
எம்பிட்டு பெரிய எலும்பா இருந்தாலும் கடிச்சு உள்ள இறங்குது பாருங்க. ஒரு கொழுப்பு உள்ள விடுறதுல 2 அடிச்சு ஓ அப்படி இழுத்தோம்னா எல்லாம் கொழுப்பு கபக்கபன்னு உள்ள போகுது. சிக்கி இருக்கிறது எல்லாமே உள்ள உருவுது பாருங்க, போகுது பாருங்க. ஆமென் சொல்லுங்க. எந்த ஐட்டத்தையும் கரைச்சு உள்ள விடுறோம் பாருங்க, அந்த வாயிற்கு பாருங்க, இது தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. பிரஷர் ஆகுது, சுகர் ஆகுது, ஆமா போயிட்டு போகுது, சோத்திரம். முதல்ல மேஞ்சிருவோம் அப்படின்னு மேஞ்சிரும் பாருங்க. அதுக்கு கர்த்தர் மேயறதுக்கு கிருபை கொடுத்தார் பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், மறக்க கூடாது. இந்த கையை தூக்கலினா கை செயல்படாம போயிடும். பாச்சு சொல்லும் போது கையை தூக்கி ஆமேன்னு சொல்லணும், இல்லாட்டி கை என்ன செய்யும், செயல்படாம போயிடும். சர்ச்சுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தானா அவன் சூமியில கையா இருந்தானாமா. ஏன் சூமியில கை வந்துச்சு? கர்த்தருக்கு நன்றி செலுத்த கை ஆமேன்னு சொல்லணும். அதுல என்ன வெக்கம், அதுல என்ன கை வர்றதுக்கு சோம்பல்னு கேட்க. நன்றி, அது ஒரு நன்றி. நீ கையை உயர்த்த உயர்த்த இந்த கை நல்ல கைன்னு சொல்றதுக்காகத்தான் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் செய்த அந்த விடுதலையை பார்த்து பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து திரும்ப திரும்ப எங்க வரணும், எங்க வரணும்? தேவனுக்கு நன்றி செலுத்த திரும்ப திரும்ப வரணும். காது குத்துனா ஓடிடுறது, கடா வெட்டுனா ஓடிடுறது, கருமாதினா ஓடிடுறது, சீடு சடங்குனா ஓடிடுறது, வேலைனா ஓடிடுறது, வருமானம்னா ஓடிடுறது, அவன் கூப்பிட்டா ஓடிடுறது. ஆண்டவரை மறந்துடக்கூடாது சொல்லுங்க. மற்ற 9 பேர் எங்க நன்றியை மறந்தாங்க, நன்றியை மறந்தாங்க. திரும்ப செவனியோட ஒண்ணு விட்டு இருந்தாங்கன்னா திரும்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த 9 பேரை சொல்றேன். இயேசு கிறிஸ்து விடுறாரு பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்களை சரி போய் பொழைச்சிக்க அப்படின்னு விடுறாரு பாருங்க. திரும்ப ஒரு அடி திரும்ப வந்துச்சுன்னா ஆண்டவரே வந்துடுவாங்க. நம்ம ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர் பாருங்க. ஒரு தடவை விடுதலை கொடுத்துட்டாருன்னா அப்படியே விட்டுறாரு. அவர்களுக்கு கொழுப்பு ஏறி போய் என்ன செய்யறது இல்ல பக்கம், அதனால நன்றி செலுத்துறது இல்ல. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆகாரு சாராள் வீட்டுல ஆமென் இருந்தா பாருங்க. ஆகாரு சோத்திரம். இந்த சாராளை சோத்திரம் வேலைக்காரியா இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க, ஐயோ சாராள் அம்மா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க அம்மான்னு இருந்த கை கட்டிட்டு இருந்தவா கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் தோரணம் மாறுது பாருங்க, பேச்சு மாறுது பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு இல்ல, எனக்கு இப்ப இருக்கு. இத்தனை வருஷமாய் அந்த அம்மாவுக்கு இல்ல, எனக்கு இப்ப வந்துடுச்சு. அவளுக்கு இல்லாத நன்மை எனக்கு வந்துருச்சு, அவளுக்கு இல்லாத ஆசீர்வாதம். நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு அடிமை, நான் ஒரு சாதாரண பெண், எனக்கு நன்மை வந்த உடனே அவ கொஞ்சம் ஆமென் நன்றி என்ன செய்யல, நினைச்சுட்டா மறந்துட்டா. சாராளாம நிமித்தம் தான் நான் இப்படிப்பட்ட நன்மை எனக்கு கிடைச்சது அப்படிங்கறது அந்த அடிமை பெண் என்ன செஞ்சிட்டா. நம்ம எல்லாம் சாத்தான் பக்கத்துல அடிமையெல்லாம் இருந்தோம், அழிவின் பக்கத்துல நம்ம இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தனால தான் நல்ல மூக்கு முடியும், நல்ல முழு 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 முடிச்சு அழகா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நல்ல பல வசதிகளை கொடுத்து நல்லா வச்சிருக்காரு. இன்னும் ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதை மறக்காமல் தேவனுக்கு நன்றி செலுத்த தேவனை துவக்கி வரணும். அல்லேலூயா. ஆகார் கொஞ்சம் நல்லா வந்த உடனே, ஆசீர்வாதம் பெற்ற உடனே சாராள அற்பமாய் பார்க்க ஆரம்பிச்சாலாம். ஆமென் சொல்லுங்க. அற்பமாய் பார்க்க ஆரம்பித்தா. எங்க சபையில ஒரு விசுவாசி இருந்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி, சிலருக்கு தெரியும். அந்த விசுவாசிக்கு சில பொறுப்புகளும் கொடுத்தோம். எங்க அப்பா இருக்கும்போது நான் சொல்றேன் கதை கேளுங்க. சில பொறுப்புகளும் கொடுத்தோம் பாருங்க. பொறுப்பை கொடுத்த உடனே விசுவாசிக எல்லாமே அந்த விசுவாசிய பாஸ்டர்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவ கொஞ்சம் பிரசங்கம் எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா லீட் பண்ண எல்லாம் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி வந்துச்சு. நான் தான் சோத்திரம், பாஸ்டருக்கு அடுத்தது நான் தான் சோத்திரம். கொஞ்சம் சிலர்ல சில விஷயங்களை மேலோக்கி விடும்போது கர்த்தர் அப்படி ஒரு பாதைக்கு நேரம் நம்ம நடத்தும் போது கொஞ்சம் ஒரு கொழுப்பு கூடியிருது பாருங்க.
என்ன கூடிருது? கொழுப்பு தான். நான் சொல்லுவேன், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஏறிடுச்சுனாவே எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் வரும்பாரு. அது கொஞ்சம் கொழுப்பு ஏறாம பாத்துக்கணும். கொலஸ்ட்ரால் ஏறிச்சுன்னா பாதி பெரிய பிரச்சனை கொண்டு விடும், டாக்டர் சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. இது ஆவிக்குரிய கொழுப்பு. சரீர பிரகாரமான கொழுப்பு வேற, ஆவிக்குரிய கொழுப்பு கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்திட்டா, கொஞ்சம் நல்லா வந்துட்டா ஐயோ ஆண்டவர் என்ன செஞ்சது இல்ல, அப்படி அவர் அற்பமாய் பாக்குறது. இயேசுதானே, வாங்க இயேசுவே, போங்க இயேசுவே, போயிட்டு வாங்க இயேசுவே, டாடா இயேசுவே, பாய் பாய் இயேசுவே, சியூ இயேசுவே, உஃபு இயேசுவே. ஆமென் சொல்லுங்க. உஃப்னு சொன்னா போல உஃப்னு ஊதி தள்ளிடுறாங்க இயேசுவே. ஆமென். நன்றியை மறக்க கூடாது. திரும்பி வந்தார், திரும்ப இங்க வரணும் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். இது நன்றி பலிபீடம், இது தேவன் செய்த நன்மை செய்த இடம், இதை மறக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயம், இந்த சபை நமக்கு எப்பொழுதும் நம்ம பணிந்து கொள்கிற இடம். அடுத்த பாயிண்ட்க்கு நேரம் வரேன், நான் சொல்லும்போது சொல்றேன். இதை நம்ம எப்ப வந்தாலும் ஞாபகம், இது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இடம். நான் அப்படிப்பட்ட நிலையில தான் இங்க வந்தேன். ஆனா இப்ப நான் வந்திருப்பது தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. எப்ப இந்த இடத்துக்கு வந்தால் ஞாபகம் வரணும், நான் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி வந்தேன், ஆதி நிலையில எப்படி வந்தேன், இன்னைக்கு தேவன் எப்படி என்னை வச்சிருக்கிறார் என்கிற நினைப்போடையே வரணும். நம்ம ஆராதனையும் அதன் மேலேயே இருக்கணும், நம்ம சிந்தையும் அதன் மேலேயே இருக்க வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? பாடும்போது உங்க சிந்தை வரணும், நான் ஆதியில இந்த இடத்துல எப்படி இருந்தேன், ஆதியில இங்க வரும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இருந்த குஷ்டரோகியா இருந்தனே, கை இப்படி இருந்துச்சு, கை தட்ட முடியாது, வாயில வெந்து கிடக்குமே, வாயை திறக்க முடியாது, அல்லேலூயா சொல்ல முடியாது, சோத்திரம் சொல்ல முடியாது, பாட முடியாது. என் இருதயம் எல்லாம் அப்படி வியாதியில் இருந்துச்சு, பலவீனத்தில் இருந்துச்சு, ஒரு வஸ்திரம் போட முடியாது, சரீரம் பலவீனமாய் கட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு தேவன் என்னை சுகமாய் பலனாய் அற்புதமாய் வல்லமையாய் மகிமையா வச்சிருக்கிறாரு. மறவாமல், மறந்து போக கூடாது. இந்த மனுஷன் மறந்து போகல. நிறைய பேர் பாஸ்டர் மறந்துடுறோம், ஆதி நிலைய மறந்துடுறோம். ஐயோ அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போயிடுறது. நான் சொல்ற மாதிரி கொழுப்பு கொஞ்சம் கூடிருது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஐயா நீங்க தான் ஐயா, பாஸ்டர் ஐயா நீங்க தான் ஐயான்னு சொன்ன வாயிலாம் பாஸ்டர் சோத்திரம். பாஸ்டர் என்ன பாஸ்டர், எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் எங்க அப்பா, நீங்க தான் எங்க கடவுள், நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் பாஸ்டர் ஆகுது, என்னத்தையாவது சாத்திரம் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு அவன் நன்றி மறந்துடுறாங்க. தேவனை, பரிசுத்த ஆவியானவரை மறந்துடுறாங்க, தேவனை மறந்துடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மறந்தோம்னா, நம்ம மறந்து போனோம்னா, முன்னாடி இருந்ததை விட பின்னாடி அதனோட அடி எப்படி இருக்குமா சொல்லுங்க. பைபிள் வாசித்தா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நன்றி மறந்துடாதீங்க. நன்றிய மறந்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அழகா இங்க எழுதிருக்கிறார் பாருங்க. உலகத்தின் பலனை ருசி பார்த்தான், தேவனுடைய பலனை ருசி பார்த்தனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கும். திரும்ப உலகத்தின் பலனை ருசி பார்க்கறதுனால, தேவனை விட்டு கொஞ்சம் சற்று மறந்து போகிறதுனால இயேசுவை திரும்ப சிலுவையில அடிக்கிறாங்களாம். திரும்ப அவர்கள் இந்த நிலைக்கு வர்றதற்கு
கூடாத காரியம். நன்றியை மறந்துடக்கூடாது. அவன் சொல்லுங்க, செத்தாலும் தேவன் செய்த நன்மைகளை மட்டும் என்ன செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சில விசுவாசிகளை நான் கொஞ்சம் கடினமா பேசுவேன். போன் பேசும்போது சில டைம் கடினமா பேசுவேன். ஏன் தெரியுமா? திரும்ப அவர்கள் புதுப்பிக்கிறது, திரும்ப அவர்களை புதுப்பிக்கிறது கூடாது. ஒரு முறை நீ தேவனுடைய வல்லமையும் பலனையும் பெற்றுட்டு அதை இழந்துட்டீனா திரும்ப அந்த பலனை திரும்ப பெறவே முடியாது. ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க சபைக்குள்ள. முதல்ல இருந்த அந்த பலன், அந்த அபிஷேகம், வல்லமை இழந்து பல நாள் ஆயிருச்சு. திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. இன்னும் அவர்களால பழைய நிலைக்கு வர முடியல. காரணம், மறுதலித்து மறந்து போன அந்த பழைய காரியங்களை மறந்து போனதுனால திரும்ப அவர்கள் அல்லேலூயா வருவது ரொம்ப கூடாத, பிரகாசிப்பது கூடாத காரியம். இன்னொரு வசனம் சொல்லுது, அவங்க முன்னிலைமை காட்டிலும் உங்க பின்னிலைமை மிகவும் கேடு உள்ளதாய் மாறிடுமா. தேவனை மட்டும், தேவ சமூகத்தை மட்டும் நம்ம மறந்து மட்டும் போயிடக்கூடாது. பாஸ்டர், நாங்க மறக்கிறது இல்ல பாஸ்டர், சர்ச்சுக்கு வராவிட்டாலும் மறக்க மாட்டோம் பாஸ்டர், வர்றதுக்கு சூழ்நிலை இல்ல பாஸ்டர். சூழ்நிலை கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு புதைச்சிரு. சூழ்நிலை சூழ்நிலை சூழ்நிலை, ஒரே சூழ்நிலை மோசம் பாஸ்டர். ஒரே எனக்கு வந்திருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசம் பா. சூழ்நிலை கொண்டு சுடுகாட்டுல போட்டு மட்டை வச்சு எரிச்சு தள்ளு. ஆமென் சொல்லுங்க. நன்றிய மறக்காம பாரு, நன்றியை நினைச்சு பாரு, தேவன் செய்த நினைச்சு பாரு. சூழ்நிலை எல்லாம் சுடுகாட்டுக்கு போயிரும். நன்றி மறந்தனாலதான் நம்மனால சூழ்நிலை 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 சூழ்நிலைங்கிற. எனக்கு வந்திருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் பாஸ்டர். அந்த சூழ்நிலை நம்ம மேலேயும் போட்டு தள்ளிடுவாங்க. நீங்க படுற சூழ்நிலை தாங்க முடியாம அதை பாஸ்டர் மேலேயும் போட்டு தள்ளிடுறது. பாஸ்டர், ஒரு நாள் எங்க சூழ்நிலை வாழ்ந்து பாருங்க பாஸ்டர், அப்பதான் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர். எதுக்கு 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 நீ படுற சூழ்நிலையை உனக்கு விடுதலை தர முடியல. இனி நானும் சிக்கி இருந்தா என்னை நம்பி இருக்கிற பல ஆயிரம் ஜனங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு புரியாது பாஸ்டர். நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து இருந்து பாருங்க பாஸ்டர். உங்க ஒரு வீட்டுல வந்து நான் இருந்து இன்னும் பல ஆயிரம் வீடு இருக்குது, அந்த வீட்டு சூழ்நிலை என் மேல சொன்னது, நான் எங்க போய் சாகிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த தேவன் செய்த காரியங்களை நினைச்சாவே அவர் சமூகத்தில் வராம நம்மனால இருக்க. சில டைம் ஜனங்கள், பாஸ்டர் வர முடியாது பாஸ்டர், முடியாது பாஸ்டர், நான் திரும்ப உங்களுக்கு ஃப்ரெஷ் பண்ணி வர வைப்பேன். ஏன் தெரியுமா? இதுதான் பிரச்சனை. இந்த நிலை நாளைக்கு நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரும்ப இப்படியாவது வந்துருங்கன்னு சிலரை நான் அப்படியே கேட்கிற காரணம் அதுதான். புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை. போயிட்டாங்கன்னா ஒரே போக்கா போயிடும். 9 பேர் எங்க போனாங்க, எங்க போனா, எப்படி இருக்காங்க சத்தியமா தெரியல. ஆமென் சொல்லுங்க. மோசேயோட தங்கச்சி தான் மிரியாம். மோசேயோட தங்கச்சி தானே. மோசேவை ஏளனமா பேசிட்டா, ஆராதனைய கேவலமா நினைச்சிட்டா. என்ன வந்தது தெரியுமா? என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்தது. எதனால? எதனால? ஆராதனைய கேவலமா பேசிட்டா. தேவனுக்கு விரோதமாக. மோசேவோட கூட பிறந்த தங்கச்சி தான், மோசேவோட தங்கச்சி தான். என்ன ஆமென் வர மாட்டேங்குது. ஒரு ஆசாரியனோட தலைவனுடைய குடும்பத்துக்கு இந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. நன்றியை மறந்துடாதீங்க. தேவன் செய்த காரியங்களை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சிலருக்காக ரொம்ப நான் வேதனைப்படுவேன். இப்படி மறந்துட்டு போயிட்டாங்களே, இப்படி மறந்துட்டாங்களே. பாஸ்டர் மறந்தா பரவாயில்ல, ஆண்டவரையும் மறந்துட்டாங்களே. இந்த சபையில ஆண்டவர் செய்த நன்மைகள் அவங்க மறந்துட்டாங்களேங்கிற கவலை, பாரம் என்னை அதிகமா என்னை தாக்கும். இந்த பாரம் யாருக்கும் புரியாது. இங்க பாசுபடுகிற, நமக்காக பாசுபடுகிற பாரம் யாருக்கும் புரியாது. ஒரு நாள் புரிய வரும், ஒரு நாள் புரிய வரும். அன்னைக்கு புரிஞ்சு பிரயோஜனம், அன்னைக்கு புரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல.
கதவை சாத்தி ஆண்டவர் உள்ள போயிருவாராம். அதுக்கப்புறம் கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்ய மாட்டாராம், கேட்கவே மாட்டார். உங்க அறியன்றாரு. அப்பா நான் தான் இந்த சபையில அப்ப 3வது சேர் லைன்ல 3வது ஆளா உட்கார்ந்துருப்பேன். ஆண்டவரே சபைக்கு மிஸ் பண்ண மாட்டேன், ஆராதனை வந்துருவேன், அதுக்கு வந்துருவேன், வேலை செய்யறதுக்கு வந்துருவேன், எல்லா காரியத்திலும் பங்கு வரும். ஆண்டவரே நீ யாரு தெரியாது எனக்குன்றார். நம்ம என்ன நினைப்போம், இயேசுநாதர் பைத்தியம் நினைச்சிருவோம். என்னடா அவருக்கு என்ன கண்ணு தெரியல, நான் இத்தனை நாள் வந்து எல்லாம் இருந்தேனே, முன்னாடி தானே இருந்தேன், அவர் என்ன தெரியாதுங்கிறாரே. ஆமென் சொல்லுங்க. காரணம் தெரியுமா, நன்றிய தேவன் செய்த காரியத்தை மறந்து, தேவ காரியத்தை மறந்து நம்ம மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா பல சாபங்களையும் ஆசீர்வாத இழப்புகளை நம்மளால் பார்க்க வேண்டியது. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நான் ஒன்னு சொல்லட்டுமா, முதல்ல ஆண்டவர் தான் பெருசு, ஆண்டவர் தான் எல்லாமே வந்துட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு உலக மனிதர்கள், உலகம் அதுதான் இன்னைக்கு மேன்மையா நம்ம இன்னைக்கு பாக்குறோம். கவனிக்கிறீங்களா? என்னைய நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, பார்க்கலாம், உற்சாகமா உட்காருங்க. உலகத்தின் பலனை ருசி பார்த்தும், உலகத்தின் பலனை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவன் பக்கத்தில் இருக்கிற நன்மைகளை நமக்கு கண்ணுக்கு ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க, அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. இந்த பாசம் நினைக்காதீங்க, அவர் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போய் சேர வேண்டிய மண்ணு இதெல்லாம், இது ஒரு பேர் மண்ணு, இவரை நினைக்காதீங்க. ஆண்டவரை நினைச்சு பாருங்க, அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க, அவர் செய்த உபகாரங்களை நினைச்சு பாருங்க. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஆமென் அல்லேலூயா திரும்ப இன்னைக்கு எந்த ஒரு போராட்டத்துக்குள் தேவன் நடத்தவே மாட்டார். இந்த நபருடைய முதல் காரியம் தெரியுமா, மறவாமல், மறந்து போகாமல் ஓடி வந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் பாஸ்டர் திட்டுவாருங்கன்னே சில பேர் வருவாங்க சபைக்கு, அப்படியும் வராதீங்க. அது நமக்கு அன்னைக்கு ஆசீர்வாதத்தை, ஐயோ நம்ம போகலன்னா பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டியே சிலர் வருவாங்க. நீங்க அப்படி வந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா? தேவனை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. இந்த வருஷத்தின் இறுதி வாரத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க இது ஒண்ணு மட்டும் பாருங்க, அவர் செய்த நன்மைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சமூகத்தில் வராம உங்களால இருக்கவே முடியாது. 2வது நான் சொன்னேன், மண்டியிட்டு பணிந்து கொள்ள ஓடி வந்தான். 16வது வசனத்தை வாசிங்க. அவருடைய பாதத்தருகே அவருடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, 2வது அந்த மனுஷனுடைய காரியம் பாருங்க. அவன் வேற எங்கேயும் போகலையா, எங்க வந்தானா, இயேசுவின் பாதத்தின் அருகே. இன்னைக்கு இயேசுவின் பாதத்தை விட்டு மத்த பாதத்தை பிடிக்கிறோம். நீங்க நிறைய பேர் அதை போட்டு கழுவி குடிக்கிறாங்க, அது வேற. ஐயோ இவர் பாதம், அவரு அம்மனமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அவரு பாதத்தை கழுவிட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாள் ஆச்சோ குளிச்சு. மனுஷன் மூட பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறான். நம்மளும் சில டைம்ல இயேசுவின் பாதத்தை விட்டு அடுத்தவங்க பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அக்கா எனக்கு ஒரு 1000, அக்கா நீ எனக்கு ஒரு 3000, அக்கா நீ ஏதாவது கழுத்துல காதல் இருக்கிற ஏதாவது. தேவ பாதத்துக்கு வா. தேவன் செய்த நன்மைகளை கண்டுட்டாவே அவர் பாதத்தை தவிர வேற எந்த பாதத்தையும் தேட மாட்டோம். ஆமே. எந்த பாதத்துல விழுந்து கிடக்கணுமாமா, எந்த பாதத்துல இவன் விழுந்து கிடந்தான், இயேசுவின் பாதத்துல விழுந்தான். எனக்கு இந்த பாதம் தான் அற்புதம் தந்திருக்கு, இந்த பாதம் தான் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கு, இந்த பாதம் தான் என்னை இப்படி சுகமா வச்சிருக்கிறது. ஹலோ ராமன் சொல்லுங்க. யாராவது நமக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னா ஐயோ அவங்க பாதத்தை பிடிச்சுக்கிறது. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை, இயேசுவின் பாதத்தை கட்டிப்பிடினா இன்னொருத்தன் காலை கட்டிப்பிடிச்சே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நினைக்கிறேன். யாரோ காலை பிடிச்சிட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னு பாடினாங்க, ஒண்ணும் கிடைக்காது. இன்னைக்கு காலை பிடிச்சு நல்லா இருப்பான், நாளைக்கு காலை பிடிச்சு எட்டி உதப்பான், நாசமா போய் தொலைம்பான். ஆனா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்ம எட்டி உதைக்காமல் நம்ம அவர் பக்கத்தில் சேர்த்துக் கொள்கிற நல்ல ஒரு ஆண்டவர்.
ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உன் கூட பிறந்தவங்க யாரா இருக்கலாம். அது நம்மளை தள்ளி விடுகிற பாதம் இயேசுவின் பாதம், ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாத பாதம். யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையில் வந்த பொழுது எல்லாரையும் அவர்களை தனிமைப்படுத்தி விட்டு அவர் பாதத்தை பிடித்து கொண்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ரா முழுவதும் போராடினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ இவங்க பாதத்தை பிடிக்கலையா, ஐயோ நாளைக்கு ஏதோ நல்லது கட்டத்துக்குன்னு வரமாட்டாங்க, அதனால பாஸ்டர் ஏசப்பா கால ஒரு காலு இன்னொரு கால அவங்கால. ஆமென் சொல்லுங்க. இயேசுவையும் பிடிச்சுக்கிறோம், இந்த கையில இயேசுவை பிடிச்சுக்கிறோம், இந்த கையில சொந்தக்காரன காலை பிடிச்சுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிட்ட வரும்பொழுது இந்த கை, சொந்தக்காரன் கிட்ட போகும்போது இந்த கை. ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கையும் இல்லாம ஆக்கிடுவாரு. அப்புறம் எப்படி கட்டி பிடிப்ப, எப்படி அடுத்தவங்க காலை பிடிப்ப? ஆமென் சொல்லுங்க. அவன் தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். மார்த்தாள் மரியாள் ரெண்டு அக்கா தங்கச்சி இருந்தாங்க. சோத்திரம். இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டோன்னு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. பிரயாணமே வரும் பொழுது அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளில் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைத்துக் கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லா காரியத்தை விட அவர் பாதத்துல உட்கார்றது ரொம்ப முக்கியம். சொல்றது விளங்குதுங்களா? அவருக்கு பிரியாணி செய்யுங்க, அவருக்கு என்ன வேணா இனிப்பு செய்யுங்க, என்ன வேணா கொடுங்க, அந்த கொடுக்கறதுல அவர் திருப்தி அடைவது இல்லை. அவர் திருப்தி எது தெரியுமா? தேவனுடைய பாதத்துல. எனக்கு எத்தனை கோடி நீங்க கொடுங்க, உங்க மேல எனக்கு சந்தோஷமே இருக்காது. இப்ப சொல்றேன்னு, நீங்க செக்ல எழுதி எத்தனை கோடி வேணா எழுதி கொடுங்க, என் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் தான் பாப்பீங்க, நல்ல சந்தோஷத்தை முகத்துல பார்க்க முடியாது. ஆனா நீங்க தேவ சமூகத்தை வந்துட்டீங்க வச்சுங்க, அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எங்கேயுமே இருக்கா. நான் அதான் சொல்லுவேன் எங்க சுவாசிக்கிட்ட, அதான் சொல்லுவேன் நான். நீங்க கொடுக்கிறது ரெண்டாவது தான், நீங்க வந்து உட்கார்வதுதான் எனக்கு மிக பெருசு. இயேசு கிறிஸ்து அதான் செய்யறாரு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புறாரு. பாஸ்டருக்கு எவ்வளவு செஞ்சு கொடுக்கிறேன், எவ்வளவு பண்றேன், பாஸ்டர் ஏதாவது சொல்றாரா, என்னை மேன்மையை பாராட்டுறாரா, என்னை இன்னும் அவர் மேல இன்னும் என் மேல எரிஞ்சுட்டா விழுகிறார். நீங்க என்ன வேணா செய்யுங்க, இப்ப சொல்றேன், என்ன வேணா செய்யுங்க, எனக்கு அதுல சந்தோஷம் வராது. என் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க, இதுதான் எனக்கு கோடிக்கு மேல கோடி கொடுத்த மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துமஸுக்கு ஒரு குடும்பம் வரமாட்டோம், காசு இல்ல, எங்களுக்கு கொடுக்க முடியல, நாங்க எப்படி வர்றோம் தெரியல பாஸ்டர். நாங்க சொன்னேன், உன் காசை விட நீங்க தான் எனக்கு வேணும். என்ன சொன்ன? காசை விட நீங்க தான் எனக்கு வேணும். உடனே கிளம்பி வர்றீங்க, பார்த்துட்டே இருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அவருக்கு வந்த உடனே அவர்கள் கொடுக்காத கூட எனக்கு எந்த ஃபீலிங் வரல. அவங்க வரலன்னு சொன்னாங்க பாருங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி காட்டலாம் நின்றுச்சு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்த மகிழ்ச்சி பாருங்க. அடாடா, எனக்கு அதுதான் தேவன் அதான் விரும்புறாரு. அதனால நீங்க கொடுக்க வேண்டாங்கிற சப்ஜெக்டுக்கு நான் பேசல. கொடுக்கணும், அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆனா அதை விட அவர் பாதத்துல வருவது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீயும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எது? அவர் சமூகத்துல புடிச்சுக்க, அவ்வளவுதான். அவர் பாதத்தை புடிச்சுக்க, அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா, சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு வர்றது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இதுதான் நன்றி ஆராதனை, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
வேதத்துல எங்க எடுத்து படிச்சு பாருங்க. சோத்திரம். லேகியோன் பிசாசு பிடிச்ச 6000 பேய் ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேர். நமக்குள்ள எத்தனை பேருன்னு தெரியல சத்தியமா. ஆனா அவனுக்குள்ள 6000 பேய் இருந்துச்சு. என்னையும் சேர்த்த சொல்றேன், எனக்கு எவ்வளவு பேய் உள்ள இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள 6000 பேய் இருந்துச்சு. அவன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்தானா. 6000 எங்க போச்சுன்னே தெரியல. நீங்க இயேசுவின் சமூகத்துல வந்துருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா 1000 ஓடி போயிரும். நீங்க வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். அதுக்கு வேண்டி ஒண்ணு நீங்க என்ன செய்ய வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், கருப்புகளை துண்டு கட்ட வேண்டாம், ஜோப்புகளை துண்டு கட்ட வேண்டாம், வேற எங்க பக்கம் போக வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம். இயேசுவின் சமூகத்துக்கு வா. 6000 ஓடுனது இந்த ஆயி போகாதா? ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 6000 பேய் போனதுக்கு அப்புறம் அவன் எங்க உட்கார்ந்து இருந்தான் தெரியுமா? யார் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா? இயேசுவின் சமூகத்துல பக்கத்துல. அதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு அந்த பேய் வந்துச்சு. போனதுதான். இயேசுவின் சமூகத்தை மட்டும் விடாதீங்க, இயேசுவின் பக்கத்தை மட்டும் விடாதீங்க. இளையகுமாரன் சொல்றான், ஐயோ எங்க அப்பாட்டி இருக்கிற வேலைக்காரங்களாம் நல்லா சாப்பிடுறாங்க. மெயின் அதான் சொல்றான். என் அப்பா கூட இருக்கிற வேலைக்காரன் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுறான், நானோ பசியினா சாகரேன். குடல் எல்லாம் ஒட்டி போயிருச்சு. சிலருக்கெல்லாம் குடல் ஒட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட முடியல சிலருக்கெல்லாம். தேவனை விட்டு தூரம் போனாவே சாப்பிட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப நல்ல கறி மீன் கிடைக்குது. ஏசு விட்டு போனீங்க பன்னியோட தவிடு கூட கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க. நீங்க போற பக்கத்துல மாடு கூட நல்லா பிள்ளை இருக்கும். நமக்கு அதை பார்த்து பராம வரும். பாரு, இது கூட நல்லா திங்குது, சாணி சாணியா போடுது, நல்லா திங்குது சாணி சாணியா போடுது. நமக்கு சாணியும் வர மாட்டேங்குது, உள்ளேயும் போக மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, ஒரு சின்ன வியாதி வந்துட்டா நமக்கு டாக்டர் சொல்லு இதை சாப்பிடாத. நல்ல சுவீட்டு சாப்பிடுறவங்க நிறைய பேருக்கு நீங்க சாப்பிட முடியல. காரணம் நீங்க இயேசுவின் பக்கத்தை விட்டு மறந்தனால தான் சுகர் வந்துருச்சு, பிரச்சனை வருது. ஐயோ ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. நல்ல சாப்பிட முடியாத காரணமே இந்த பிரச்சனையா. இளையகுமாரன் சொல்ற, ஆண்டவரே அதனால நான் திரும்பி எங்க போறேன், தூங்குறதுக்கு போறேன். நல்லா ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் திரும்ப எங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன், அவர் பாதத்திலேயே கிடக்கிறேன். என்ன சொல்ற தெரியுமா? பிள்ளையாக அல்ல, வேலைக்காரனாக. ஒரு முறை அப்பா சமூகத்தை மறந்து போனீங்கன்னா அடுத்த வரும்போது எப்படி வருவோம்? மகனா இருக்க வேண்டிய மகளா இருக்க வேண்டிய நம்ம அடுத்து எப்படி வருவோம்? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சபை விட்டு நிறைய பேர் வெளியே போனாங்க, உள்ள வர்றதுக்கு விரும்புறாங்க. என்ன தெரியுமா? இனி நான் அதே பிள்ளையா போக முடியுமா? தான் போறது பிரச்சனை இல்ல. நீ நல்லா போ, நல்ல சுத்து, காசு இருக்கிற வரைக்கும் சுத்துவ, சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் சுத்துவ, ஜோடி கிடைக்கிற வரைக்கும் சுத்துவ. ஜோடி கையை விட்டு போகும்போது எட்டி உதைக்கும் போது திரும்ப அப்பா வீடு தான் ஞாபகம் வரும். ஞாபகம் வந்தா பத்தாது, என்ன வரும் தெரியுமா? நான் நீ பிள்ளையா போக முடியாது, ஓ மகனா போக முடியாது, மகளா போக முடியாது. எப்படி போகணும்? நிறைய பேர் வெளியே வெயிட் பண்றாங்க, உள்ள வர முடியாம. ஏன் தெரியுமா? நான் போயிட்டேன், திரும்பி அதே மகளா வர முடியுமா? அதுக்குதான் சொல்றேன், தேவ பாதத்தை மட்டும் மிஸ் பண்ணீங்கன்னா ஸ்தானத்தை இழப்பீங்க. தேவன் இப்ப கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போவீங்க. நிறைய பேத்துக்கு ஒரு எண்ணம், இந்த சபை விட்டு எப்படியாவது போயிடுங்க. நான் இங்க வந்தவங்களை சொல்ல, ஒரு பொதுவா சொல்றேன், இந்த பாஸ்டர் ஒரு நாள் ஆசீர்வாதத்தையே பேச மாட்டார். எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது. காலாக்காமல் நீ தலையாகுவாய், கீழாக்காமல் புஷ்னு மேலாகுவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகும்போதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வகுரெல்லாம் வீங்கி பெருசா செழித்து போவாய், கொழு 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 கொளுத்து கன்றா வருவாய். இப்படி ஒன்னும் சொல்ல மாட்டாரு பாஸ்டர். பாதத்துக்கு வாங்குறாரு, ஒப்பு கொடுங்கிறார், அர்ப்பணிங்கிறார், கையை தூக்குங்கிறார், வாயை தரங்கிறாரு, வாயில ஒண்ணு போடாதீங்கிறாரு, ஒண்ணு முழுங்காதீங்கிறாரு, சாப்பிடாதீங்கிறாரு. என்ன பண்றது பாஸ்டர்? பேசாம சபை விட்டு போயிடலாமா?
நீங்க பாஸ்ட பார்க்காதீங்க, சபைய பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க, அவர் பாதத்தை பாருங்க. இது ஆண்டவர் பாதம் இருக்கிற இடம். நான் உங்களை நடத்துகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த கருவிதான் உங்களை சரியா வணைஞ்சு சரியா கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த இடத்துக்கு வேற ஒரு கருவி இருந்ததுன்னா நீங்க இன்னைக்கு இப்படி இருக்க மாட்டீங்க, இன்னும் மோசமா போயிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இந்த கருவி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கோம். இந்த கருவி இல்லைன்னா நமக்கு மோசமான கருவியா மாறி இருப்போம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் தீவிரவாத லிஸ்டா இங்க உட்கார்ந்து இருப்போம், எல்லாம் கொலகாரி லிஸ்டா இங்க உட்கார்ந்து இருப்போம். நல்ல ஒரு கருவியா இருக்கிறதுனால தான் கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் பாதத்திற்கு நடத்தப்படுகிற சபையை நோக்கி வரணும். இந்த சத்தியங்கள் எல்லாம் வெளியே சொன்னா அது சொல்ல மாட்டாங்க. சத்தியம் இருக்கிற இடத்து சபையை நோக்கி, பாதத்தை நோக்கி வாங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மண்டியிட்டு நிறைய பேர் உபதேசம் பேசுறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் கூட யோசிக்கிறாங்க. நான் எதுக்கு யோசிக்கிறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. முதல்ல நீ யோசிச்சேன், ஆமென் கர்த்தர் அன்னைக்கு யோசிச்சேன், இன்னைக்கு யோசிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நல்ல கர்த்தர் வந்துட்டாரே வாயில, நல்ல ஆண்டவர் வந்துட்டாரே வாயில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தயங்கணும்? தயங்கின காலம் முடிந்தது, சத்தியத்தை பேசுகிற காலம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாதத்தின் அருகே, பாதத்து அருகில் வந்துட்டு நீர் வாழ்க, நீ செய்த கோடா கோடி வாழ்க அப்பெல்லாம் சொல்ல. கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம், அவர் செய்த காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் எப்போ உயர்த்தி பேசாதீங்க, பாஸ்டர் எப்போ மேன்மைப்படுத்தி பேசாதீங்க. இன்னைக்கு வாயை மேன்மைப்படுத்தும், நாளைக்கு அதையே மேல போட்டு மிதிக்கும். அதனால எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தாதீங்க, ஆண்டவர் மட்டும் மேன்மைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மேன்மைப்படுத்துற ஆளை நான் நம்புறதில்ல, நம்பி நான் ஏமாந்ததான் போச்சு. இன்னைக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் அப்படி பேசிட்டீங்க பாஸ்டர், அச்சோ உங்களை மாறி ஒரு பாஸ்டர் இல்லையும். அடுத்த வாரம் சொல்லணும், பாஸ்டர் ஒண்ணு நீங்க இந்த ஆனமல் இருக்கணும், இல்லாட்டி இந்த பாஸ்டர் மோசம், இந்த சபை மோசம். ஆமென் சொல்லுங்க. அதனால மனுஷனை எப்பவும் மேன்மைப்படுத்தாதீங்க, ஆண்டவர் மட்டும் மேன்மைப்படுத்துங்க, அவர் பாதத்துக்கு மட்டும் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் உயர்த்தி, சபையை உயர்த்தி அப்படிலாம் உயர்த்தினீங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் தராது. ஆண்டவர் பாதத்தை மட்டும் நன்றி செலுத்துங்க, அவ்வளவு போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாஸ்டர் இல்லைன்னா நான் இல்ல, இந்த பாசமா இல்லைன்னா நான் இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டவரை உயர்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை உயர்த்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறான். அவரை உயர்த்தினா போதும், அவரை மகிமைப்படுத்தினா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாதத்தில் அருகில் உட்கார்ந்து அவரு சொல்றதை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. யார் பக்கத்துல உட்கார்ந்துட்டு? இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டு அவரு சொல்றத நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அவரை உட்கார வச்சு நம்மளே பேசிக்கிறோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஸ்கிட் பாத்தீங்களா? நாடகம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? பாவமா இருந்தாரு. இன்னைக்கு நிறைய நம்ம இயேசு அப்படித்தான் மேல பரலோகத்துல பாவமா இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அவர் உட்கார வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுப்பி நிக்க வச்சுட்டு வேற ஒருத்தர் கொண்டு என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் கொஞ்ச நாள் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஐயோ நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வேற இடத்துல வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து நீ கொஞ்சம் அப்படி நில்லுங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படி நில்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு இன்னொரு ஆள் உட்கார வச்சிடறோம். ஆமென் சொல்லுங்க. திங்கக்கிழமை ஒரு ஆள் உட்கார வச்சிடறது, செவ்வாய்க்கிழமை ஒரு ஆள் உட்கார வச்சிடறது, புதன்கிழமை ஒரு ஆள் உட்கார வச்சது. ஏன்னா புதன்கிழமை டிவி கட்டணும் இல்ல, குழு கட்டணும் பாத்தீங்க, அதனால அந்த ஆள் முக்கியம். அப்ப அந்த ஆளு தான் முக்கியம். இவரு ஞாயிற்றுக்கிழமை தான் தேவை, இவரு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தேவை. அது வரைக்கும் இவருக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்காரு? பேசாம போகட்டும், அவரு மத்தவங்க உட்கார வைப்போம், அப்பதான் டிவி கட்ட முடியும். பாஸ்டர் குழு கட்டணும்ல பாஸ்டர், எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கிறோம், அதெல்லாம் கட்டணும்னா அப்ப இவங்களெல்லாம் பார்க்கணும்ல பாஸ்டர். அதான் சொல்லுங்க. நீங்க யாரையோ பாருங்க, இயேசுவின் பாதத்தை மட்டும் விட்டுறாதீங்க. 9 பேர் போயிட்டான். சார் நான் குழு கட்டணும் சார்,
சார் நான் லோன் கட்டணும் சார், வேலைக்கு போனேன் சார், எல்லாம் ஓடிட்டான். அந்த 9 பேரும் ஒருத்த மட்டும் ஓடி வந்தான் உங்களை மாதிரி. எனக்கு இயேசுவின் பாதம் தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், இயேசுவின் பாதம் மட்டும்தான் எனக்கு வேண்டும். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும். சிலருக்கு ஏன்டா இந்த பாதம் வந்துச்சு, ஏன்டா இந்த நாள் வந்துச்சு, எனக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு பாதம் நமக்கு போதும். அவர் பாதத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அவர் சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சங்கீதக்காரன் சொல்றான், நல்ல பாடுறவர், நல்ல ஆராதிக்கிறவர், காட்டுக்குள்ள போனாலும் மாடு மேய்க்க ஆடு மேய்க்க போனாலும் அவர் எப்பொழுதுமே கர்த்தரை துதிச்சு பாடுறவர் சங்கீதக்காரன் தாவீது. அது வரைக்கும் அப்பா எனக்கு தேவையில்லை, அம்மா தேவையில்லை, அண்ணமாருக்கு தேவையில்லை, எனக்கு தேவனை ஆராதிக்கிற பட்டு நரம்பு வீணை பாடல் ஆராதனை போதும் என்று துதிச்சு கொண்டிருந்த தாவீது ராஜாவா உட்கார்ந்துட்டாரு. கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப அபிஷேகம் பண்ணும் போதுதான் சிலருக்கு அபிஷேகம் வந்துட்டாவே வேற ஒரு அபிஷேகம் வந்துருது கூட. ஆமென் சொல்லுங்க. இந்த பொண்ணு அழகா இருக்குமா, அந்த பையன் அழகா இருப்பாரோ, அந்த மாப்பிள்ள நல்லா இருக்கா, இந்த மாப்பிள்ள நல்லா இருக்கு, கண்ணு இங்கெல்லாமோ போகும் அபிஷேகம். அவன் ஒரு ஸ்பெஷல் வல்லம் வந்துருச்சுன்னா, விடுதலை வந்துருச்சுனாகவே பார்க்க கூடாதெல்லாம் பார்க்க வேண்டியது வந்துடும். ஆமென் சொல்லுங்கப்பா. பாதத்தை மறந்துட்டான், பிரசன்னத்தை மறந்துட்டான், தேவ சமூகத்தை விட்டுட்டான். அதனால சங்கீதத்துல வரும்போது சொல்றாரு, உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். என்ன சொல்றாரு? உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாது. நான் தள்ளிட்டு ஓடிட்டேன் பல நாள். உசியா மனைவிக்கு பின்னாடி ஒரு நாள் ஓடிட்டேன், ஐயோ பச்சை பேலுக்கு பின்னாடி ஓடிட்டேன், மீகா பின்னாடி ஓடிட்டேன், அவ பின்னாடி இவ பின்னாடி ஓடிட்டேன். தாவீதுக்கு எத்தனை மனைவினே தெரியல. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாக்குறதெல்லாம் ராஜா வேற, அவனுக்கு ராஜா வேற, அப்படி நிறைய அழகானதெல்லாம் வரும், வர்றதெல்லாம் ஏத்துக்கிறாரு சோத்திரம். நிறைய நேரத்துல ஆமை தேவ பாதத்தை விட்டு மற்ற பாதத்தை நோக்கி ஓடும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். இயேசுவின் பாதத்தை விட்டுறாதீங்க, மண்டியிட்டு அவருடைய சமூகத்துல மண்டியிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் சமூகத்துல மண்டி போட்டு ஆராதிக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் திங்கள போனதுக்கு அப்புறம் சாமி நீங்க தான் சாமி எல்லாம், இங்க வரும்போது ஏ சாமி நீங்க தான் எல்லாமே அப்படிங்கிறது, அங்க போனதுக்கு சாமி நீங்க தான் எல்லாமே சாமி. திங்கக்கிழமை சாமி நீங்க, செவ்வாய்க்கிழமை சாமி நீங்க, புதன்கிழமை சாமி நீங்க தான், வியாழக்கிழமை சாமி நீங்க தான், வெள்ளிக்கிழமை சாமி நீங்க தான், சனிக்கிழமை பூட பிடிச்ச சாமி சோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல சாமி ஏ சாமி. இது என்ன சாமி? அல்லேலூயா சொல்லுங்க. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா சனியும் முடிச்ச சாமியும் வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே ஏ சாமி வந்து எப்படி வராருன்னு தெரியல. ஒரே சாமி பக்கம் முழங்காலு, அந்த சாமி தான் நம்ம வாழ வைக்கிற சாமி. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சாமி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாராம், திங்கக்கிழமை சாமி கொடுக்க மாட்டாராம். அதனால சிலர் வேற வேற சாமி போட்டு ஓடுறாங்க. நீங்களே எப்படி எனக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மண்டியிட்டு பணிந்து கொள்ள ஓடி வந்தவன். மூன்றாவது 17 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? யார்கிட்ட கேட்கிறாரு? அதைய இயேசுவின் சமூகத்தில் ஓடி வந்தவங்கிட்ட கேட்கிறாரு. இவன் என்ன பதில் சொல்லியிருப்பான் நினைக்கிறீங்க? என்ன பதில் சொல்லியிருப்பான்? இவன் அவனுக்கு சொந்தக்காரங்களா தெரியல, இவங்கெல்லாம் ஒன்னாத்தான் பேசித்தான் இயேசு வந்தாங்களா தெரியல. ஆனா ஏசாமி பார்க்கும்போது 10 பேர் ஏசாமி பக்கத்துல வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒருவனா இவனும் வந்திருக்கிறான். அவங்கள இல்லாத பார்த்தோன்னே ஏசாமி நீ வந்துட்ட, மற்ற 9 பேர் எங்க? அவன் சொல்லியிருப்பான், எனக்கு அது என்ன கேக்குறீங்க? ஆபேல் சொன்ன மாதிரி, சாரி காயின் சொன்ன மாதிரி. ஆமே, தம்பிக்காரனை குறிச்சு அண்ணங்காட்ட கேட்டா அண்ணங்காரன் என்ன சொல்றான்? அவனுக்கு நான் காவலாளியோ அப்படிங்கிறான். அட தம்பி குறிச்சு அண்ணன் கிட்ட தானே கேட்க முடியும், அண்ணனை குறிச்சு தம்பி தானே கேட்க முடியும். ஆனா இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லையே. அந்த அண்ணன் தம்பியா, ஒரே குடும்பத்தாரா, சொந்தக்காரங்களா? இல்ல. மற்ற 9 பேர் எங்க? நான் அந்த 9 பேரை பார்த்திருந்தேன்னா நானும் உன் சமூகத்துல வந்திருக்க மாட்டேன். நான் பார்க்காதனால தான் இப்ப நான் மட்டும் உன் சமூகத்துல வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மத்த 9 பேரை பார்க்காதீங்க.
பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆளா? காந்தியம்மா முறைச்சு பாக்குறீங்க? பக்கத்துல சொல்லு காந்தியம்மா. காது கேக்குதா காந்தியம்மா? பக்கத்துல சொல்லுங்க. மத்த 9 பேர் பாத்தீங்கன்னா பக்கத்துல மூஞ்சிய பார்த்து மத்த 9 பேர் பாத்தீங்கன்னா இன்னும் பார்க்க மாட்டாங்க பாருங்க. நம்ம ஒரு ஆள் இயேசுவின் சமூகத்துக்கு ஆண்டவரை தேடுற காரியத்தில் மட்டும் ஒரு சுயநலம் வரணும். என்னை பொறுத்து நான் சொல்றேன், ஆண்டவரை தேடும் போது மட்டும் ஒரு சுயநலம் வரணும். நான் மட்டும் எப்படியாவது சர்ச்சுக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு எப்படியாவது எவ வந்தா என்ன வராட்டி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சுயநலம் வரணும்னு சொல்ல வர்றேன். ஏன்னா இதுல நீங்க அல்லேலூயா பன்மையான நலம் வந்துச்சுன்னா நீங்களும் என்ன செய்ய மாட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. காலங்காத்தால எந்திரிச்சு டீ சாப்பிட்டு போட்டு ரூத்தாக்கா பார்க்க போவீங்க. ரூத்தாக்கா சர்ச்சுக்கு போலாமா? எத்தனை மணிக்கு போலாம்? நீ கிளம்பிரு, நான் வந்துடுறேன். அவ சொல்லுவா, எனக்கு சாரி ஒண்ணுமே இல்லையா, தவசு போட்டனா ஒரே பனி மழை நிறைஞ்சு ஈரமா இருக்குது பாரு, நைட்டியோட நிக்கிறேன், ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் வர்ற மாதிரி தெரியல, நம்ம நியூ இயருக்கு வந்துடுறேன் சாமி, நீ போங்க. இந்த அக்கா சாரியை குறிச்சு சொல்லும். சரி, ரூத்தக்கா விட்டுட்டு நீ அல்லேலூயா அடுத்து மேரி அக்கா வீட்டுக்கு போவேன். சோத்திரம். மேரி அக்கா கிளம்பிட்டியா? ரூத்தக்கா வீட்டுக்கு போனா சாரி என்னமோ துவைச்சு காயலையாமா. நீ என்ன சொல்ற? நீ எப்படி வர்ற? நான் கிளம்பிட்டேன், காலை 7 மணிக்கே நான் கிளம்பிட்டேன். நீ என்ன சொல்ற? அந்த அக்கா சொல்லும், பையனுக்கு இப்பதான் பால் கொடுத்து தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன், அவன் எந்திரிச்சு கிளம்பி எப்ப வரான்னு தெரியல, ராத்திரி எல்லாம் அவன் முடிச்சுட்டே கிடந்தான், கக்கு கக்கு கக்குன்னு இருமிட்டே இருந்தான், தூங்கவே இல்ல. இப்பதான் பால் ஆட்டு தேறி வச்சிருக்கிறேன், சத்தம் நீ போ, நான் அப்புறம் வாரேங்க. இந்த லிஸ்ட் வருதா வரலையா? ஏதோ ஒன்ன சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏன் இந்த மேரி அக்கா இப்படி பேசுன்னு குழப்பத்திலே இன்னொரு அக்கா வீட்டுக்கு போவீங்க? ஆமென் சொல்லுங்க. அந்த அக்கா சொல்லும், புருஷன் காசு கொடுக்காம போயிட்டாரு, எப்படி காசு இல்லாம வாரது? இந்த அக்கா சொல்லும், அதான் பஸ்ஸுக்கு பிரிதானே வா. பஸ்ஸுக்கு பிரியா இருந்தா நடந்து போகும்போது பசியா இருக்குமல்ல, ஏதாவது பண்ணு டீ சாப்பிடணும்ல. புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு போறோம், ஏதாவது வாங்கி அது வேற, ஆமா, கப்பு கேக்கும் கேக் கேக்கும் முட்டாய் கேக்கும் கண்ட கடிதையும் கேக்கும், வாங்கி கொடுக்கணும் இல்லையா? காணிக்க போறது ரெண்டாவது, வாங்கி கொடுக்கணும் இல்லையா? நம்மளும் டீ குடிக்கணுமே இல்லையா? டீ மட்டும் குடிச்சா பார்த்தா போண்டா சூடா போட்டுருப்பாங்க அந்த கடையில, முக்க கடையில. அப்படின்னு மற்றவங்களை பார்க்க போனோம்னா என்ன செய்ய முடியாது? ஆமென் சொல்லுங்க. இதுல இன்னொரு கூத்து நடக்கும். ஒரு அக்கா வேகமா நடந்து போயிட்டே இருக்கும், அந்த அக்கா யாரையும் பார்க்காது, நம்ம உண்டு எப்படியாவது போகணும். அக்கா நில்லக்கா நானும் வரக்கா, நில்லக்கா அப்படின்னு சர்ச்சுக்கு போற அக்காவையும் என்ன செய்யறது? நிக்க வச்சு அந்த அக்கா வேகமா 10 மணிக்கு முன்னாடி எல்லாம் போயிடும் நினைக்கும். இந்த அக்கா 4 அக்கா ஒன்னா சேர்ந்துருமா, எதுக்கு இவ்வளவு வேகமா போற, இரு வா, நான் உனக்கு டீ வாங்கி தரேன், சூடா வாங்கி தரேன், வா. குளிருக்கு குழு ஒரு சூடா இறக்கிட்டோம்னா சர்ச்சில் போய் சூடா இருக்கலாம், வா அப்படின்னு கூட்டிட்டு போய் டீ கடையில உட்காந்து, டீ பேரல் வேற சூடா இருக்காரு, பால் வேற ஊத்துல பால் காஞ்சிருக்காரு. இந்த அக்காவுக்கு அடிக்கும் படப்படப்படணும், ஐயோ சர்ச்சுக்கு போகணும். இந்த அக்கா எதுக்கு படப்பட உட்காந்து இப்படி பேய் மாதிரி உட்காந்து, நல்ல உற்சாகமா இரு, 10 மணிங்கிறது 11 மணிக்கு போவான், நீ ஏன் இப்படி அவசரப்படுற? நானும் உன்னை விட பெரிய விசுவாசி தானே, உனக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு போனாலும் என்ன இப்படி படப்பட? ஆமென் சொல்லுங்க. இந்த கேசுகளை எல்லாம் பார்த்து முடிச்சு நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்குள்ள, ஆமென் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த, அடி பிரசங்கமே முடிஞ்சு வச்சா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இடையிலே ஆராதனை வந்து அந்த அல்லேலூயா தேடிட்டு இருப்பார், நம்மளே தேடிட்டு இருப்பாரு. அல்லேலூயா இந்த விசுவாசி எங்க, இந்த ஆத்மா எங்கன்னு தேடிட்டு இருப்பாரு. அந்த கேப்ல நம்ம இல்லைன்னா ஆசீர்வாதத்தை கையோட அவர் என்ன போஸ்ட்மேனா? இந்த அக்கா வந்தா கொடுத்துருங்க, அந்த அக்காவை காணோம், தேடுனே காணோம், இந்த கொடுத்துருங்க சொல்லி போஸ்ட்மேன் ஆண்டவர் அவரு கொண்டு போயிடுவாரு. ஆமென் சொல்லுங்க. அடுத்து எப்ப அவருக்கு பிரியமோ, எப்ப அவருக்கு பிரியமா நம்ம வாழ்றோமோ, அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொண்டு நம்ம கையில கொடுப்பாரு. மற்ற 9ஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? இயேசுவுக்கு நன்றி செலுத்த நான் இப்படி சொல்லுவேன், புருஷனையும் பார்க்காத, காலங்காத்தால மனைவியும் பார்க்காதீங்கன்னா நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க.
அவர் ரட்சிக்கப்படாத ஆளா இருக்கும். அவர்கிட்ட போய் பாஸ்டர் போன வந்து பிரசங்கம் பண்ணாரு, உன்னைய பார்க்கூடாது சொல்லிக்கிறாரு, நீ என்னத்தை செத்து தின்னு தொலை, நான் போறேன் சாமி அப்படின்னு வந்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்ச போனோன்னு அருவாளை தீட்டிட்டு நிப்பாரு வீட்டுக்காரர். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் அப்படி அல்ல ஆசாமி. செய்ய வேண்டியதெல்லாம் காலங்காத்தால எழுந்திரிச்சு செஞ்சு கொடுத்து அப்புறம் கிளம்பி நேரங்காத்தால வரணும். என்ன ஆமேன்னு சொல்லுங்க. 8:30 மணிக்கு மூஞ்சில மீசையோட வெளியே வந்துட்டு நின்று அப்படியே கொட்டாய் விட்டு அதுக்கப்புறம் கிளம்பி குளிச்சு, நீ அதுக்குள்ள குழம்ப குளிச்சு நேரம் நிறையா இருக்கு. அவருக்கு டீ கொடுத்தியா, காப்பி கொடுத்தியா, அவருக்கு செய்ய வேண்டியது பங்கு செஞ்சியா, ஒண்ணும் செய்யறது இல்ல. பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே கீழ்ப்படிஞ்சு நான் காலைல வந்தேன் பாஸ்டர். வீட்டுக்கு திரும்பி போனோன்னு வீட்டுக்காரர் ஒரே சண்டை. உன்னை உசுரோட வச்சிருக்கிறாரே அவருக்கு நன்றி செலுத்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கலந்து பேய பிசாச காலங்காத்தால சத்தம் போடாத, நான் சர்ச்சுக்கு போகணும். யார யார வீட்டுல இருக்கிற ஆளை காலை எந்த சொல்ல பிசாச கத்துது பாரு. பிசாசு காலங்காலத்துல ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியார் அசைவர நேரத்துல பிசாசு மாதிரி கத்துது. பேய நிறுத்த ஆவிய, நிறுத்த ஆவிய. புரியுதானே சொல்றது? விளங்குதானே சொல்றது? நிறுத்த ஆவிய. நான் சர்ச்சுக்கு போகணும், நல்ல ஆவியோட போகணும். கட்டப்பட்ட பேச கூட நினைச்சிருக்கிறேன். கட்டப்பட்ட பேச வச்சாத ஆவிய வந்துரும் வாயில. மற்றவங்களை பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை பார்த்துட்டா என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? அவர் பாதத்தின் பக்கத்துல அவருக்கு நன்றி செலுத்த செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு காலங்காத்தால எந்திரிச்சு எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து, உன் பஸ்ஸுக்கு டைம் உனக்கு தான் தெரியும். நீ கிளம்பி உன் ஊருக்கு இருந்து எவ்வளவு சர்ச்சுக்கு வர தூரம் உனக்கு தான் தெரியும். எதையும் பார்க்காம கரெக்டா கிளம்பி ஆயத்தப்படுத்தி வந்தீங்கன்னா வந்து சேர்ந்துடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் கிளம்பி இருந்தேன் பாஸ்டர், சீர் சங்கோட டொபடக்காலாம் அடிச்சிட்டு வந்துட்டாங்க பாஸ்டர். ஐயோ நான் அப்படிப்பட்ட ஒரு ஆப்பிள பார்த்ததே இல்ல. அம்பாம்பேடி ஆப்பிள், காஷ்மீர்ல இருந்து வந்துச்சு ஆப்பிள். என் மச்சான் 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 கொழுந்தனார் நாத்தனார் பெருசா ஆப்பிள் கொண்டு வந்து வச்சுட்டு தட்டுல தாமன் தட்டோட பின்னாடி டம்க்கு 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 அடிச்சுட்டு வந்தாங்க. யாரும் அப்படி எனக்கு பத்திரிக்கை வச்சதே இல்ல பாஸ்டர். அப்படி வரவேற்று வந்தாங்க பாஸ்டர். சற்று நேரம் சத்தேன்னு உக்காந்த பாஸ்டர், முடியல பாஸ்டர். பேசிட்டே இருந்தாங்க. நான் டீ வச்சு கொடுத்தேன், எல்லாம் பலகாரம் வாங்கி கொடுத்தேன். தின்னு சாப்பிட்டு திரும்புறதுக்குள்ள மணி 11:30 12 ஆயிடுச்சு பாஸ்டர். அதுக்கப்புறம் வந்தா நீங்க பேசுவீங்களோன்னு வரல பாஸ்டர். எப்படி அடுத்து யார் பலி? லேட் ஆனது நம்ம அக்கா, பலி யாருதான்? நான் வரலாம் தான் நினைச்சேன் பாஸ்டர், வந்தா நீங்க துட்டுவீங்களோன்னு நினைச்சேன் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. காலை கிளம்பும் போது பாஸ்டர் கூட நினைச்சு பார்க்காத, கிளம்பி நீ வர வேண்டிய பாதத்துக்கு வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தக்காரன் பத்தி கொடுக்க வரானா, போன் வருதா, போன ஆப் பண்ணி உள்ள போட்டு எவ்வளா இருந்தா எனக்கு என்ன, நான் பார்க்க வேண்டியது நேசர, நான் நன்றி செலுத்த வேண்டியது நேசர அப்படின்னு கிளம்பி வரணும். அப்பதான் வர முடியும். இந்த மனுஷ அந்நியன், இந்த சமாரியன், இந்த யாரையும் பார்க்கல. நான் இயேசுவின் சமூகத்துக்கு போயாகணும், நான் நன்றி செலுத்த போயாகணும் என்று அவரை விரைந்து ஓடி வந்தவன். எத்தனையோ பேர் கூப்பிட்டுருக்கலாம், அண்ணா அண்ணா நில்லுனா எங்கடா போற கேட்டிருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம், அவனை தடுத்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், அவனை தடை செஞ்சிருக்கலாம். எதையும் பார்க்காம, மற்றவர்களை பார்க்காம ஓடி வந்தான். இயேசு கேட்கும் போது கூட அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு தெரியல எங்க போனாங்கன்னு. அவன் ஒருத்தரையும் பார்க்கல. அவனுடைய விடுதலையை நம்பி இயேசுவின் சமூகத்தை தேடி வந்தவன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறேன்? சத்தமா அல்லேலூயா சொல்ல. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்க. ஒன்னும் சனிக்கிழமை நைட்டு வந்து கூப்பிட்டுருவோம். அக்கா காலையில கிளம்பிரு, நான் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் கொத்துக்கார வீட்டுக்கு போகணும் சொல்லுங்க. அர்ஜெண்டா வர சொல்லிருக்கிறாரு. இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு போகாட்டும் பரவாயில்ல, அடுத்த வாரம் சேர்த்து போய்க்கலாம், நீ அர்ஜெண்டா அர்ஜெண்டா.
நைட்டு அந்த அக்கா ஜெபம் பண்ண, ஆண்டவரே சாரிங்க ஆண்டவர், மயிலாத்தா வந்து கூப்பிடுச்சு ஆண்டவரே, கொத்துக்கார் வீட்டுக்கு போகணுமா ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, என்னன்னு தெரியல ஆண்டவரே, நான் போகிற காரியம் ஜெயமாய் நடத்தி நான் திரும்ப சர்ச்சுக்கு வர வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், சீ ஜபத்தை நிறுத்து பொல்லாத ஆவியம்பார் வானத்தில் இருந்துச்சு. அந்த சத்தம் நமக்கு என்ன செய்யாது, கேட்காது. உடனே முழிச்சு பார்த்து யாரோ திட்டுற மாதிரி இருக்குது, சீ ஏதோ பிசாசு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு மீண்டும் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்றேன், அப்பா உங்களுடைய விருப்பத்துக்காக ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நாங்க நாளை காலையில கொத்துக்கார வீட்டுக்கு போய் ஆகணும் ஆண்டவரே. சித்தத்துக்கு தான் சித்த ஜெபமா? அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்களை பார்க்காமல், மற்ற எந்த காரியத்தையும் பார்க்காமல் நன்றி செலுத்த அவர் சமூகத்துக்கு வா. அப்பதான் அந்த ஒரு மனிதனாக நீங்களும் இருக்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? மறந்து போகாம ஓடி வந்தவன், மண்டியிட்டு பணிந்து கொள்ள ஓடி வந்தவன், மற்றவர்களை பார்க்காமல் ஓடி வந்தவன், நான்காவது மகிமைப்படுத்த ஓடி வந்தவன். 18 வசனம், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர. யார மகிமைப்படுத்த? அதான் ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லிட்டே இருக்கிறேன். யார மகிமைப்படுத்த வரணும்? யார மகிமைப்படுத்த? நீங்க தேவனை மகிமைப்படுத்தினீங்கன்னா சண்டையே இருக்காது, ஒருத்தர் மேலேயும் சண்டை வராது, யார் மேலேயும் கசப்பு வராது. நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவும் செய்யறேன், யாராவது என்னை பாராட்டுறாங்களா பாரு. கர்த்தர் பாராட்டுறாருமா, கர்த்தர் உனக்கு செய்யறக்கா பலனுக்கு ஒரு பலனை தருவார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, பரலோகத்துல அந்த பலன் மிகுதியா இருக்கிறது. பாஸ்டர் நம்ம கனப்படுத்துவாரு, பாஸ்டர் நம்ம அப்படி செய்வாரு, பிரைஸ் வார் 1ஆம் தேதி தான் இருக்குது எனக்கு வேடி வேட்டெல்லாம். சோத்திரம். யாருக்காவது என்ன சைஸ் போயிட்டு அந்த சைஸ் பாஸ்டர் கூட பார்க்காம அந்த பிரைஸே பார்த்து, எனக்கு புரியல கொஞ்ச நாளா, ஏதோ தூக்கத்துலதான் அப்படி இல்ல வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சேன். அப்ப பார்த்தா அந்த பிரைஸே பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. பாரு பாரு பாரு, எனக்கு வேற இந்த மாதிரி கொடுத்துருவாரு, அவருக்கு பாரு இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த பாஸ்டருக்கு 2 பார்க்க மாட்டேன், 2026 வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அந்த பாஸ்டர். ஹலோ சாமி, ஆண்டவரை மகிமைப்படுத்து சாமி, இது தந்ததுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்து சாமி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை உயர்த்து சாமி, அவரை எல்லா கன மகிமை துதி எல்லாம் அவருக்கு தான். இந்த மனுஷன் குறை உள்ளவன் தான், இந்த பாஸ்டா இருக்கலாம் குறை உள்ளவன் தான். நீங்க நிறைவு இந்த மனுஷன் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நிறைவுள்ளவர், அவர் தான் குறைகளை நிறைவாக்குகிறவர். உலகத்தில் வாழ்ற நாள் வரைக்கும் குறை இருக்கும், குறை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது. தேவனை மகிமைப்படுத்துங்க. எனக்கு கொடுத்த நல்ல சபைக்காக சோத்திரம்ப்பா, நல்ல சேருக்கா சோத்திரம், நல்ல மக்களுக்கா சோத்திரம், நல்ல சகோதரர்களுக்கா சோத்திரம், நல்ல பிள்ளைகளுக்கா சோத்திரம், நல்ல இந்த இடத்துக்கா சோத்திரம், நீ கொடுத்த நல்ல மகிமையான ஊழியத்துக்காக சோத்திரம். தேவனை மகிமைப்படுத்த 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 நம்முடைய வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை மேல் மகிமை மேல் மகிமை மேல் பெருகும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்ப ஆலயத்துக்கு வந்தாலும் நீங்க தேவனை மட்டும் பாருங்க. யார மட்டும் பாருங்க? நீங்க பாக்குற ஒவ்வொருவரையும் தேவ சாயலா பாருங்க, தேவனை மட்டும் பாருங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பாருங்க. சாரி எங்க எடுத்தது? நாங்களா எடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குது, நீங்க மட்டும் எடுக்கிறது மட்டும் எப்படிதான் இப்படி கிடைக்குதா? எங்களுக்கு 2 சாரி எடுத்து கொடுக்கறதே, நீங்க மட்டும் எடுத்து போடுறீங்க, எங்களுக்கு 2 எடுத்து கொடுக்கறதே. தேவனை மகிமைப்படுத்து சாமி, உனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுப்பாரு, நல்லதான் உனக்கு தேவன் கொடுப்பாரு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நாங்க ஆமா பாஸ்டாமா பெரிய பாஸ்டாமா எல்லாரும் ஒயிட் போடுறது, இந்த கர்மாந்திரம் பாத்திரக்கூடாதுதான். ஏன்னா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. பாஸ்ட் பாக்குறத விட என்னத்தை பாப்பீங்க? அந்த ட்ரெஸ்ஸே பாப்பீங்க. என்ன இந்த ட்ரெஸ் எங்க எடுத்தாரோ தெரியலையே, நல்ல மினுக்கு மினுக்குது மினுக்கு போடுறாரு. ஆமா, இதை ஒயிட்ட போட்டுட்டா ஒண்ணும் தெரியாது. கலர் போட்டோம்னா என்ன 1000 இருக்குமா, நம்மகிட்ட காணிக்க வரதெல்லாம் இந்த ட்ரெஸ் தான் தூக்கி போடுறாரோ அப்படிங்கிற என்ன வரும். இந்த பொல்லாத ஆவியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் வருஷத்துல கூட நாங்க தேவனை பார்க்கணும் விரும்புறோம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்க்கிறவங்க யார பார்க்கணும்? உங்களை பார்த்து யார மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். பொறாமப்படுத்த கூடாது, மகிமைப்படுற மாதிரி இருக்கணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம் சொல்லும் போது கூட சண்டை வந்துடும் சிலருக்கு. சோத்திரத்தினால் 2 கோத்திரம் பிரிந்து விட்டது. ஆமே. ஐயோ, நான்லாம் எடுத்து பேசணும்னா ஏகப்பட்டதை பேசலாம். அத பேசினா பிரசங்கத்தை பேச முடியாதுன்னா அப்படி விட்டுட்டு சில வார்த்தைகள் தேவன் ஞாபகப்படுத்தும் போது உள்ள ஒண்ணு போடுறது. நல்லா இருக்கிற அக்கான்னு தான் கேட்டது. 2 வாரம் காணமே நல்லா இருக்கேன்னு கேட்ட. உனக்கு என்ன, நீதான் அப்படி இப்படி போறிய, ஏன்டா நீ பாக்குறியாக்கு, எங்கிட்ட விசாரிக்கிறியாக்கு, நான் தான் அப்படி இப்படி கடற்கனாச்சு, உனக்கு ஏதாவது கண்ணு தெரியுதா, மூஞ்சி தெரியுதா, முகரை கட்டையை பாரு. நல்லா இருக்கிறியாக்கான்னு தான் கேட்டது. ஒண்ணு நல்லா இருக்கிற அல்லது நல்லா இல்லைன்னு சொல்லிட்ட வேலை முடிஞ்சு போச்சு. இப்பதான் கண்ணு தெரியுதாக்கா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நல்ல மூஞ்சி பாக்குறதுக்கு நல்ல முழியங்கனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல முகத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லாம நீங்க சொல்ற சோத்திரம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? கர்த்தருக்கு. கை கொடுக்கும் போதே கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லி கை கொடுங்க. என்ன சொல்லி கை கொடுக்கணும்? கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம் என் மேல உங்க மேல ஆத்திரம் சிலர். சோத்திரம் சொல்லணும்னா ஒரு ஆள் சொல்லும், உன் மேல ஆத்திரம், சோத்திரம் சொல்ல வந்துட்டா உன் மேல ரொம்ப ஆத்திரமா இருக்கேன். கர்த்தருக்கு சோத்திரமா? கர்த்தருக்கு மகிமை அம்மா, அண்ணா கர்த்தருக்கு மகிமை, தங்கச்சி கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மகிமை இன்னைக்கு தேவனுக்கு செலுத்தாம இங்கேயே சண்டை கட்டி நம்ம பிரிச்சு விட்டுறோமே. ஒரு அக்கா சொல்லுது, பாஸ்டர் உங்க விசுவாசி ஒருத்தருக்கு நான் சோத்திரம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டா, அப்ப சோத்திரத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு சோத்திரத்துல இவ்வளவு பிரச்சனை வரும் இப்பதான் தெரியும். சோத்துக்கு பிரச்சனை வரும், சோத்திரத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வருமானு தெரியாம போச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே தவிர வேற ஒருத்தனையும் காணாமே. அப்ப இங்க வந்து செய்கிற எல்லா காரியத்தையும் யார மகிமைப்படுத்தணும்? யார மகிமைப்படுத்தணும்? இங்க ஒரு சாப்பாடு இருக்குன்னா அந்த சாப்பாடு தேவனுக்கு மகிமை. இங்க இருக்கிற குழம்பு தேவனுக்கு மகிமை. இங்க இருக்கிற எல்லாமே தேவனுடைய மகிமையா. இங்க பாத்திரம்லாம் அழகழகா இருக்கும். உங்க வீட்டுல இல்லாத பாத்திரம்லாம் இருக்கும், தூக்கிட்டு போயிடலாமா? தேவ மகிமை மண்டை அடிக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாம் தேவ மகிமைக்காக வந்து சேரப்பட்டது. இங்க இருக்கிறது எல்லாம் தேவ மகிமைக்காக தேவன் கொடுக்கப்பட்டது. அது எல்லாம் தேவ மகிமை. அது நன்றி செலுத்துகிறது. அதனால எங்க வீட்டுல எந்த பாத்திரம் சபையில இருக்கிற எதுவுமே ஐபிஓ அல்லது எம்பேரோ அங்க அடிக்கப்படல. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் இயேசுவின் நாம மகிமைக்கானது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற ஃபேனா இருக்கலாம், நீங்க வாங்கி கொடுக்கிற எல்லா பொருளா இருக்கலாம், ஒண்ணுல கூட உங்க பேர் இருக்காது, என் பேர் இருக்காது, யார் பேரும் இருக்காது. எல்லாம் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக செய்யப்படுகிற காரியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஓட்டுற வண்டியில கூட என் பேர் இருக்காது, என் பிள்ளைகள் பேர் இருக்காது. கர்த்தருடைய நாம மகிமைக்காகது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நன்றி ஆராதனையில ஓடி வந்த ஒருவன், நீங்கள் ஓடி வந்த கூட்டமா ஓடி போன கூட்டமா? இன்னைக்கு ஆவிய நம்மோடு பேசி இருக்கிறார். எல்லாரும் 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் ஓடி போன கூட்டம் அல்லப்பா, ஓடி வந்த கூட்டம். ஆமா ரகா ரகா பாபா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து, நான் ஓடி வந்த கூட்டம், நான் ஓடி போன கூட்டம் இல்ல, காணாமல் போன கூட்டம் இல்ல, மறந்து போன கூட்டம் இல்ல. ஓ மறவாமல் உம்முடைய சமூகத்தில் வந்த, தேவனுடைய சமூகத்துக்கு வந்த கூட்டம் அப்பா. ஓ ரகா தனமரபரபா. இந்த நாளை நம்மோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஓ தேவ சத்தத்தை நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, ஓ தேவன் நம்மோடு பேசின வார்த்தை எத்தனை பேர் உள்ளத்தை தொட்டிருக்கிறது, எத்தனை பேர் இருதயங்களை தொட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை மகிமைப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பதாக, இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya.